யூடியூப்ல பாரு வரும். சரி சேனல்ல இருக்கிறியா? எங்க சேனல்ல இருக்கிறியா? இருக்கிறியா எங்க சேனல்ல? அழகரா 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 அரோகரா அரோகரா பரமசிவன் கழுத்தில் வந்து பாம்பி கேட்டது. இது முன்னாடி வச்சு கருணா தவிக்கம்மா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தவிக்கமே கருணா சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நம்ம நாடகம் எல்லாம் பாம்பு இருக்கு அந்த பாம்பு ஒரு நாள் கிருட பகவானை பார்த்து கை தட்டி சிரிச்சு உங்க கழுத்துல இருக்கிற தைரியத்துல கேலி செஞ்சுதான் கிண்டல் செய்து கிருடனை பார்த்து கிருடா இப்ப நான் எங்க இருக்கிறேன் என்ன தொட முடியுமா அப்படின்னு அது என்ன தெரியுமா சொல்லுது? திமிர்வாட்டமா? பரமசிவ கழுத்தில் வந்து பாம்பி கேட்டது கருடா தவிக்கம்மா நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தவிக்கமே கருடா சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சிவனுடைய தோளில் இருக்கிறியே என் நாகமே என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் செய்யற அப்படின்னு அதனால உனக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். அங்க இருக்கிறதால உன்னை தொட முடியல. ஆணவத்தோடு பேசுறேன் அழிஞ்சிருவேன். என்னுடைய என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய ஆகாயத்தை நான் பறக்காண்ட போது நீ பூமியில தானே உருளக்கூடிய நேரத்துல உருண்டு வரும்பொழுது என் நிழலானது பட்டவுடனே நீ இறந்துருவ, நீ சாகுவ. ஆனா இன்னைக்கு நல்ல இடத்த உன் நேரம் நல்லா இருக்க. இப்போ எல்லாம் உனக்கு எதனாலும் கேட்கலாம். உயர்ந்தாலத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் ஏழு கூட மிதிக்கும். மதியாத தலைவாசம் மிதியாத என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்ப சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
உடனே உன் பின்புறத்தை என் முகத்திலே காட்டி விட்டாங்க. அதுக்கு ஏற காட்டா இதுக்கு ஏற இங்கதான் இருக்கு. உன்னுடைய முன்முகத்தை காட்ட சொன்னால் என்னை படைத்த வேண்டிய பின்புறத்தை காட்டி விட்டால் இனிமேலுக்கு உன் படைப்பை நான் அதை திருப்பி முன்புறமா படைக்க போகிறேன். என்னத்த அப்ப இது எங்க கொண்டு வைக்க போற? அதை பின்புறமா அனுப்பேன். மீண்டும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் நீங்க காட்டினா காட்ட பேச முடியாது. என்னடா என்ன சொல்றான்? அதா 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 பெட்டி எடுத்துட்டு நான் பைக்ல வராத போது தினந்தோறும் தெருவுல நீ வர. என் மனைவி மேல இதா இவ இவ அதா அதா ஆமா அதா ஆமா அதா 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 ஓ இவன் பெட்டி எடுத்து வரும்போது அதா அதா அவன் பொண்டாட்டிய அதா பக்கத்து வீட்டுக்காரன் லவ் பண்றானா? அதா அதா ஊமை கம்மியாட்டு பேல நான் வேலை கேட்டேன். நான் கேட்டது பொண்ணு கேட்டேன். சரி அதை போட்டா ஒப்பா மழை நல்லா இருக்காங்களா? அதா கையா கடை காட்டுறா? அதா 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 ஒப்பமா நல்லா இருக்கணும்னு இங்க கை காட்டுறா? அதா அதா என்ன அதா அதா ஆமா அதா அவன் என்னத்த ஊம்பணுமா? அதா 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 ஆமா சேத்தாளிதான். அதா என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு கிட்ட பேசுகிறாய். அதா அதா ஏய் இவனுக்கு சாபத்தை இல்லை என்னால் இவன் நம்மளை விட மாட்டானுங்க. ஆமா இன்னையில இருந்து ஊம சாபம் நீங்க கடவுளே. அது போகுது. நீ ஏன் சாபத்தை கொடுப்பானு என்ன ஊம்புன்னு ஒண்ணு சொல்லுவானா? இது என்ன ஊரு? இது நம்ம சாப்பிட்ட ஊருங்க. சாப்பிட்டு ஊரா? ஆமா ஊருன்னா எல்லா ஊர்லயும் தான் சாப்பிடுறோம். 3 ரூபாய். ஏய் நம்மளதா ஒரு இரவு நைட்டு மட்டும் வரல நானு. உனக்கு தான் உடம்பு ஒன்னால வந்த வில்லங்க தான். சிரிக்காத சிரிச்ச புட்டாமான பார்த்தாயா பூடாயத்தை பாக்குறான். ஏ அகம் கொண்டவனே, நேத்துக்கு நீ வந்திருந்தா காலைல எத்தனை கோட்டை நான் குடிச்சிருப்பேன். நீ ஒரு ஆள் வரல. வீடு பட்டாட்டி ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு ஆமா ஆமா ஊருக்கு மட்டும் இங்க வரல. நம்மள ஊம்படிச்சு விட்டாங்க. ராஜா காலைல நம்மள நினைக்கிறேன்ட்டாங்க. ஊருன்னா ஊரே. இந்நாடு பொன்னாடு நீர்வளம் பொருந்திய நாடு நிகரத்த நாடு சேரன் சேரன் சோழன் பாண்டியன் மூவியர் வந்த நாடு. காதத்துக்கு மக்கள் எப்போதுமே கலைஞமா தான் இங்க இருப்பாங்க. காதத்துக்கு அப்பால் பேர் வாலிபர்களும் பேர் சொல்லக்கூடிய இந்த கலைஞர்களை எவ்வளவு ஒரு மரியாதை தெரியுமா கூப்பிடுவாங்க. வாங்க சார் வாங்க. எல்லா கிராமத்துல அந்த மாதிரி. மந்திரி ஐயா, காவேரி நீர்வாய் இந்த நாடு ஒரு கருப்ப சோழ இங்க கழனி எல்லாம் நினைஞ்சிருக்கின்ற நாடி தென்ன சோலை யாரு திருப்பயிறு இங்க சண்டலாமா சண்டலாமா இங்க வந்து வந்து இங்க பூவாராதா வண்டியல் அந்த நாட்டில் அமர்ந்த வண்டியல் அந்த நாட்டில் அமர்ந்த போர்வாண்ட அஞ்சாத நாடி பொன்னாடாகி
மடியாட்டி மாபெரும் சபைக்கு முன்னாகத்தானே பிரம்மா விஷ்ணு உத்தரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் அமர்ந்த சபை போல் தான் வந்திருக்கார்கள். அவர் முன்பதாக நான் அடியேன் பிரார்த்தனை நான் யாரே என்னுடைய பெயர் என்ன தெரிவிக்கிறார். இந்த 4 யுகத்துல லோகம் என்பது எத்தனை? 14 லோகம். லோகம் என்பது 14 லோகம். நாடு என்பது 56. இந்த 56 நாட்டை வகுத்து வைத்தது யாரு? தேவர்கள். ஒரு நாட்டை வகுக்கும் போது அது எதிலிருந்து உருவானது? அந்த நாடு எதிலிருந்து வந்தது? சொல்ல சுவாமி. ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து இந்த நாட்டை பகுத்தார்கள். அப்படி என்றால் அங்கம், அரணம், அவந்தியம், ஆந்திரம், இலடம், யாவனம், ஒட்டியம், கரிசம், கலிங்கம், கன்னடம், கன்னடம், காசம், காஷ்மீரம், காந்தாரம், காம்போஷம், கிராடம், குறுகி, குடகி, குந்தலம், குறி, குவிந்தம், கூச்சரம், கேகயம், கேரளா, கொங்கணம், கெல்லம், கோசலம், சதம், சௌருவம், சாலவம், சிங்களம், சீனம், சூரஜனம், சோழம், சோனகம், திராவிடம், துளுவம், தெங்கனம், நடனம், நேபாளம், பாஞ்சாலம், பப்பரம், பல்லவ, பாண்டிய, புலித, போட, மகத, மச்ச, மாரடம், மலையாள, யுகதரம், வங்கம், வங்காள பிகற்போம். ஒரு மனிதனுடைய உடல் இருந்து இந்த நாட்டை பிடிக்கும். அங்கத்திலிருந்தா எடுத்தோம். அங்கத்திலிருந்துதான் இந்த உலகத்துல எதை பேசினாலும் உண்மைதான். எப்படி? அங்கத்தில் இருந்து எதை பேசினாலும் பேசலாம். தேவநிலைக்கு எங்க தெரியுமா? 14 லோகம். இந்த 14 லோகத்துக்கு அதிபதியாக தன்னை வாழ்ந்து வரக்கூடிய வெள்ளிங்கிரி அம்பலமாக எந்தொழி 2011 நேத்திரப்படுத்த அக்கன் முக்கன் என்று சொல்லக்கூடிய 21 என்னப்படுத்த அரண் ஆடபதி என்று சொல்லக்கூடிய முக்கனாகிய சிவபெருமான் என்று புரிந்து கொண்டாயா? என்ன சொன்னேன்? அதெல்லாம் பார்த்துக்குவான். அசைமோகன் இந்த உலகத்திலே ஆனா திருலோகர் சஞ்சாரியாரை அழைத்து இந்த உலகத்துல அழகான பெண் யாரு இருக்கான்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? ஆனா தானே தவந்த மகாரிஷினுடைய மனைவி 32 லட்சணம் பொருந்தருடைய அந்த அசைமோகனி தான் இந்த உலகத்துல அழகுன்னு சொன்னாங்க. அழகு படைத்தவள். அப்ப சிவன் பார்த்தாரு, அப்படி ஒரு பெண்ணை நம்ம கண்ணினால் பார்க்கணும் அப்படின்னு மும்மூர்த்தி தேவர்களா பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு வயது முதல்ல பருவம். சின்ன குழந்தை, சின்ன குழந்தைங்க ஆமா யாரு
பிரம்மா விஷ்ணுபுத்திரன் புத்திரன். மும்மூர்த்தி தேவர்களும் தேவர்களுக்கு சின்ன சின்ன வழுதை. ஆமா. அப்போது அசை மோகினியை பார்க்காத போது அம்பலமாகத்தானே நீரிலே நீராடி கொண்டிருந்தார். ஆமா. ஆடையெல்லாம் கரையில இருந்தது. அந்த கரையில இருந்த ஆடைய நாங்க தேவர் மூவர்களும் எடுத்து தானே மறைய வைத்தோம். விளையாட்டு போல எடுத்து மறை வைத்தீர்கள். விளையாட்டு புள்ள தானே. ஆமா. அந்த நேரத்துல தவந்த மகாரிஷி தன்னுடைய கண்வத்தின் ஞானத்தால் பார்த்து நம்முடைய மனைவியுடைய ஆடைய தேவர்கள் விளையாடுகிறார் என்று தேவர்களை கொண்டு விட்டால் தேவர்களை கொன்றால் இந்த தவறு சரியா போச்சு. அப்படின்னு தேவர்களை எப்படியாவது அழிக்க சொல்லி அழிக்க வேண்டாம். தவந்த மகாரிஷி அவரை கடுமையான ஒரு ஏகத்தை வளர்த்தினார். அந்த ஏகத்துல இருந்து என்ன பிறந்த தெரியுமா? மழு பிறந்தது. அந்த மழுவை அனுப்பி தேவர்களை ஆகாரமாக சாப்பிட்டு வா என்று மழுவிடத்திலே உபதேசம் செய்தார். அந்த மழுவானது தேவர்களை கொல்லும் பொருட்டாக தேடி வந்தது. என்னுடைய தனை வலது கையால் பிடித்துக் கொண்டேன். இரண்டாவது தவம் செய்தாரே, அந்த தவத்தின் வழியாக என்ன பிறந்து தெரியுமா? ஒரு மான் பிறந்தது. மானை கொல்ல வந்தது. என் இடது கையால் பிடித்துக் கொண்டேன். இடது கையால் மானை பிடித்தேன். மூன்றாவது தவம் செய்யாத போது பொட்டிக்கிறற பேராக்கு பார்த்தா எனக்கு பிடிக்காது. இங்கதான் பார்க்கணும். ஆமா. மதையானையே பிறந்த உடனே அதுக்கு உபதேசத்தை செய்து தேவர்களை கொண்டு வா என்று தந்து விட்டார். மதையான தேவரை தேடி வந்தது. வந்தது எங்களை விழுங்கிவிட்டது. ஒரு 3.25 நாளைக்குள்ள தன ஒரு மனிதன் உடலுக்கு சென்றால் அவன் 3.25 நாளைக்குள்ளே எரித்திடுவான். அதுதான் இப்போ சாப்பிட்டுன்னு வச்சுக்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல உன்னுடைய செரிமானம் ஆயிடும். அப்படின்னா உன் உடல் நல்ல உடலை. செரிமானம் ஆகலன்னா நோய் உள்ள உடல். 3.25 நாளைக்குள்ள மத யானையுடைய வயிற்றுல நாங்கெல்லாம் மும்மூர்த்தி தேவர்களுமாகத்தானே. ஆனா ஜனித்து விட்ட அந்த உலகத்திலே மக்கள் இல்லாத போயிடுமே, புல் பூண்டு இல்லாத போயிடுமே, செடி கொடி இல்லாத போயிடுமே. அப்படி சுக்களம் என்று வக்களம் என்றும் வக்களம் என்று சுக்களம் என்றும் அப்படி உபதேசத்தை செய்து யானையுடைய வயிற்றுல தானே, அதாவது மும்மூர்த்தி தேவர்களும் ஈட்டியாவும் வாளாவும் அருவாளாகத்தானே உற்பத்தி செய்து யானையுடைய வயிற்றை கிழித்து பூமியிலே குதித்தோம். பூமியில குதித்து இவ்வளவு மக்களை நாங்க உருவாக்கணும். ஆமா. என் சிரத்திலே ஆதி சர்ப்பம் இருக்கு அல்வா, அதுக்கு 2000 கண். அதாவது எனக்கு முக்கண், அதாவது மானுக்கு 2 கண். ஆனா என்னுடைய தேவி ஆகிய உமா பார்வதிக்கு 2 கண். 2 கண்ணு. என் சிரத்திலே அழிந்திடக்கூடிய கங்காதேவிக்கு 2 கண். இது வரைக்கும் எத்தனை இருக்கிறேன்? என்னவே சொல்லிட்டேன். அப்பா நீ என்னவே இல்லை. 2011 நேத்திரம் பரவாயில்ல, நீ எண்ணிக்கல பரவாயில்ல. 2011 நேத்திரம் அக்கன் முக்கன் என்று சொல்லக்கூடிய முக்கனாகிய சிவபெருமானுக்கு